ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட் கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து பேசிக்காக சும்மா எழுத்துக்கள் மட்டும் பார்த்துருப்போம். தமிழ் மொழியோட சிறப்பு பார்த்துட்டு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மட்டும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன எழுத்துக்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்பு எழுத்துக்கள் பற்றுமே பார்க்கலாம். அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டுருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது. வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கிளாஸ் போட லேட் ஆகிருக்கும். இனிமேல் நான் ரெகுலராக போடுறேன். டெஸ்ட் வேணும்னா கேளுங்க. டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணலாம். யூடியூப்பில் கூட சொல்லுங்கள் அது வைக்கலாமா என்னென்னு. அப்புறம் வந்து ஸ்கூல் புக்கு வந்து கிளாஸ் கொண்டு போகலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிளாஸ் பார்க்கலாம். இப்போ இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ சில எழுத்துக்களுக்கு ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எழுத்தை நம்ம சொல்லும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 2 எழுத்து நம்ம சொல்கிறோன்னா அது ரெண்டுமே ஒரே மாதிரி அந்த சவுண்டு வந்து ஒரே மாதிரி வருது. பிறக்கும் இடம்னா அது நமக்கு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்து எங்கே பிறக்குங்கிறத சொல்லலை இல்லையா? இப்போ சொல்லிடுறேன். அடுத்து அந்த பிறக்கும் இடத்துலையும் ஒற்றுமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்து தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இன எழுத்துக்கள்னால் என்ன? ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடம் அந்த இதில் ஒற்றுமை இருக்கிறது தான் இன எழுத்துக்கள். ஓகேவா? இந்த ரெண்டுலேயுமே ஒற்றுமை இருக்கிறது தான் இன எழுத்துக்கள். இப்போ 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மெய் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் பார்க்குறோம். அதில் 6 வல்லின எழுத்து இருக்கு இல்லையா? கசட தபர அப்படிங்கிற பார்ப்போம் இல்லையா? இந்த கசட தபர அப்படிங்கிற 6 வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்து நன்னின நம்மன அப்படின்னு பார்த்துப்போம் இல்லையா? இந்த 6 எழுத்தும் வந்து என்னவா இன எழுத்துக்கு. ஓகேவா? கா ஞாவும் இன எழுத்து, ஷா ஞாவும் இன எழுத்து, டா நா வந்து இன எழுத்து, தா நா வந்து இன எழுத்து, பா மா வந்து இன எழுத்து. ஓகேவா? நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த 6 வல்லின எழுத்தும் 6 மெல்லின எழுத்தும் இன எழுத்துக்கள். அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மனிதருக்கு நண்பர் இருப்பது போல் ஜோடியாக வருவது இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி லெட்டர்ஸ்லேயும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஜோடியாக வருவாங்களா எப்போவுமே ஒன்று போல். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இன எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல எப்படி வருதுன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளில் இக்கு இங்கும் வந்து இன எழுத்துக்கள். இது முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, இதில் வல்லின எழுத்து வந்து எப்போவுமே மெல்லின எழுத்து வந்து மெய்யெழுத்தாக வரும் இன எழுத்துக்களில். வல்லின எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்தாக வரும். வல்லின எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்தாக தான் வரும். அந்த மெய்யெழுத்தாக அப்படியே வராது. இக்கு அப்படின்னு வராது. இன எழுத்தாக வராது. உயிர்மையாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போ இக்கும் இங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நண்பர்கள்னு. இப்போ எடுத்துக்காட்டு திங்கள் அப்படிங்கிறதுல இங்கு அப்படிங்கிறது மெய்யெழுத்தாக வந்திருக்கா, கா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்தாக வந்திருக்கா. தொடர்ச்சியாக மெல்லின எழுத்தை தொடர்ந்து வல்லின எழுத்து வந்து வரும். ஓகேவா? மெல்லினம் எழுத்து இருக்கும், அதை தொடர்ந்து வல்லின எழுத்து இருக்கும். இது வந்து உயிர்மெய்யாக இருக்கும், இது வந்து மெய்யெழுத்தாக இருக்கும். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மெல்லின அதாவது இன எழுத்துக்கள் வந்து புரிஞ்சிடும். இப்போ இதை தொடர்ந்து இந்த 2 எழுத்தும் தொடர்ந்து வர்றது தான் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டில் திங்கள் அப்படிங்கிறதுல மெல்லின எழுத்து வந்து மெய்யெழுத்தாக வந்திருக்கு, வல்லின எழுத்து வந்து உயிர்மெய்யாக வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இச்சு இன்ச்சு அப்படிங்கிறது. இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு மஞ்சள். அதில் பாருங்கள், மெல்லின எழுத்து வந்து மெய்யெழுத்தாக வந்திருக்கா, இது வல்லின எழுத்து வந்து உயிர்மெய்யாக வந்திருக்கு. ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இட்டு இன்னுக்கும் அதே மாதிரி தான். மண்டபம் அப்படிங்கிறது இருக்கா, இத்து இந்துக்கும் அதே மாதிரி தான். சந்திரம் அப்படின்னு வந்திருக்கா, தொடர்ந்து வந்திருக்கு இல்லையா? இப்போ முகம் அதே மாதிரி தான். அம்பு அப்படிங்கிறதுல வந்திருக்கா. இரு என்னன்னாலும் அதே தான். இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒன்று தான். மெல்லின எழுத்து வந்து மெய்யாக வரும், வல்லின எழுத்து வந்து உயிர்மெய்யாக வரும். இதுதான் முக்கிய குறிப்பே. ஓகேவா? வேறு எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மெல்லின எழுத்து பார்த்தோம் இல்லையா, அது எப்போவுமே மெய்யெழுத்தாக தான் வரும் பார்த்தோம். அப்போ மெல்லின எழுத்து எல்லாமே மெய்யெழுத்தாக ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்து இருக்கு இல்லையா, இப்போ கானா கா மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எது வேணால் வரலாம். கா கா கே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் எது வேணால் வரலாம். அதுதான் முக்கியம். இப்போது உயிர்மெய்யாக வரக்கூடியது வந்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்களில் எது வேணால் வரலாம். ஓகேவா? வல்லின எழுத்துக்களில் அந்த வல்லின எழுத்து 6 இருக்கு இல்லையா, கசட தவிர அந்த 6ல் எது வேணால் உயிர்மெய் எழுத்தாக வரலாம். எதை தொடர்ந்து மெல்லின மெய்யை தொடர்ந்து எது வேணால் உயிர்மெய்யாக வரலாம். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ புரிஞ்சா இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சா? இன எழுத்துக்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மெய் எழுத்தில். ஓகேவா? மெல்லின எழுத்து வந்து மெய்யெழுத்தாக வரும்,
வல்லின எழுத்து உயிர்மையாக வரும். உயிர்மையாக வரக்கூடிய எழுத்து எது வேணால் வரலாம். சாசா சிசியில் அந்த வரிசையில் எது வேணால் வரலாம். காக்கா கீழே அந்த வரிசையில் எது வேணால் வரலாம். அந்த மாதிரி ஓகேவா. இப்போ இன எழுத்துக்களில் மெய்யெழுத்துல இன எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்து உயிரெழுத்துக்கள்லையும் இன எழுத்துக்கள் இருக்குது. பாருங்கள் எப்படின்னா, மெய்யெழுத்தை போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில் இன எழுத்தாக இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். இ அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். உ அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அது இன எழுத்துக்கள். அது ரெண்டுமே இன எழுத்துக்கள் ஓகேவா. ஆவுக்கு ஆவண்ணா இன எழுத்து, இதுக்கு ஆ இன எழுத்து. அப்படி வச்சுக்கணும் ஓகேவா. இப்போ ஈக்கு இஎண்ணா இன எழுத்து, ஊக்கு ஊவண்ணா இன எழுத்து, ஏக்கு ஏஎண்ணா இன எழுத்து. இதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஓக்கு ஓவண்ணா இன எழுத்து, இதுக்கு இது இன எழுத்து அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஐக்கு ஈ இன எழுத்து, அவ்வுக்கு ஊ இன எழுத்து. இது ரெண்டு தான் இதில் முக்கியமானது. ஏன்னா நமக்கு ஆ இ அந்த இது நமக்கு தெரியும். நம்ம நேச்சுரலாக சொல்லும்போதே அப்படி தான் ஒன்றா தான் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஐக்கு ஐயின்னு நீங்கள் சொல்லும்போது ஈ அப்படின்னு வரும். அவ்வு அப்படின்னு சொல்லும்போது ஊ அப்படின்னு வரும். அப்போ ஐக்கு ஈ இன எழுத்து, அவ்வுக்கு ஊ இன எழுத்து. இப்போ மெய்யெழுத்தில் பார்த்தோம், மல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் பார்த்தோம். அதே மாதிரி உயிரெழுத்தில் அ இல அ அப்படிங்கிறது இன எழுத்து, இ அப்படிங்கிறது இன எழுத்து, ஓ அப்படிங்கிறது இன எழுத்து, ஏ அப்படிங்கிறது இன எழுத்துக்கள், ஓ அப்படிங்கிறது இன எழுத்துக்கள். ஐக்கு இ இன எழுத்து, அவ்வுக்கு ஊ இன எழுத்து ஓகேவா. இப்போ சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் திங்கள் மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு எழுத்து தொடர்ந்து அடுத்த எழுத்து வந்துருச்சு. எக்ஸாம்பிள் நமக்கு சொல்ல முடிஞ்சு ஒரு வேடை வச்சு. இப்போ இதில் நம்ம பேசும்போது அந்த மாதிரி இப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. உயிரெழுத்துக்களை யூஸ் பண்ணுறதில்ல இன எழுத்துக்களா ஓகேவா. அளபடையில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அளபடை அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்த கிளாஸில். ஸோ அளபடையில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எழுத்து சேர்ந்து வருதா ஓகேவா. மற்றபடி நம்ம இப்போ பேச்சு வழக்குலையோ அந்த மாதிரி நார்மலாக எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் நம்ம அளபடை இந்த உயிர் இன எழுத்துக்கள் நம்ம எழுதுறதில்லை ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓதல், தூவும், தளி அப்படிங்கிறது. இப்போ ஓதல் அப்படின்னா இது இந்த டேரெக்டாக இருக்கு இல்லையா, ஓக்கு எழுத்து ஓ அப்படின்னு பார்த்தோம். ஆக்கு இப்போ ஆறுனா ஆக்கு எழுத்து ஆவனா, இதுக்கு எழுத்து இது, இதுக்கு எழுத்து இது, அப்படி தான் ஓகேவா. அதே மாதிரி தான் இப்போ ஓக்கு எழுத்து ஓ அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்திருக்கியா. இப்போ தூவும் அப்படிங்கிற தூ அப்படிங்கிறது இத்து ப்ளஸ் ஊதான தூ அப்படின்னு வரும். தூ இப்படி தானே வரும். இத்து ப்ளஸ் ஊ அப்படிங்கிறது தூ அப்படிங்கிறது மாறுமா. அப்போ இந்த தூவை தொடர்ந்து ஊ இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஊ தானே லாஸ்ட் இருக்குது. இந்த ஊவும் வர்ற மாதிரி தானே வரும். இதுதான் இன எழுத்து அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் இந்த ஊ மறைஞ்சு உயிர்மையாக வந்திருக்கு ஓகேவா. வெளிப்படையாக இதில் மாதிரி ஓதலில் வந்த மாதிரி வராமல் உயிர்மையாக வந்திருக்கு ஓகேவா. பார்த்தோன்னே நீங்கள் என்னென்ன இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பிரித்து பார்க்கணும். எழுத்தை நம்ம பிரித்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேவா. அதே மாதிரி தளி அப்படிங்கிறதுலையும் இல்லு ப்ளஸ் ஈ தானே லீ அப்படின்னு வரும். இதில் ஈ இருக்குது. அப்போ இன எழுத்துக்கள் தெரியுதா, ஈயோட இன எழுத்து ஈ தானே. இப்படி தான் நம்ம பார்க்கணும். இது இந்த செய்யுள்ள அந்த மாதிரியில் தான் இப்போ இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இப்போ நம்ம எழுத்து வழக்குலையோ இப்போ நம்ம பேச்சு வழக்குலையோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஓகேவா. உயிரெழுத்தை இன எழுத்தை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம இந்த இன எழுத்துக்கள் மட்டும் இதில் பார்த்துருக்கோம். இன எழுத்து மட்டும் பார்த்தோம். கொஞ்சம் ஒவ்வொரு டாப்பிக்காகவே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன எழுத்துக்கள் அதுக்கப்புறம் சார்பெழுத்துக்கள் பார்க்கலாம். சார்பெழுத்துக்களில் 10 இது இருக்கு இல்லையா, அது எப்படி உங்களுக்கு ஷார்ட்டாக போட முடியுமோ அந்த மாதிரி போடுறேன். இப்போ இன எழுத்துக்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு. இன எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் இருக்குது, உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்து இருக்குது. மெய்யெழுத்தில் வல்லின மெய்யெழுத்தும் மெல்லின மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, அது ரெண்டு தான் இன எழுத்துக்கள். உயிரெழுத்தில் அ அப்படிங்கிறது இ அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு இன எழுத்துக்கள் பார்த்தோம். ஐக்கு இ, அவ்வுக்கு ஊ அப்படிங்கிறது முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும். அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இன எழுத்தாக வரும் ஓகேவா. இது பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் போடலான்னு இருக்கேன். புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு நோட்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறம் ஸ்கூல் புக் வச்சு வைஸ் கிளாஸ் வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிசிஎஸ்ஐ அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 6th to 10th புக் எல்லாருமே படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸ் வேணுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன எழுத்துக்கள் மட்டும் இதில் பார்த்துக்கோம். அடுத்த சார்பெழுத்துக்கள் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.